தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சீமான் இல்லத்தில் போலீசார் நடந்து கொண்ட முறை சரியல்ல. சீமானிடமே நேரில் சம்மனை வழங்கி இருக்கலாம். தேடப்படும் குற்றவாளி வீட்டில்தான் சம்மன் ஒட்டுவார்கள். காவல்துறை அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு. பண்ணணுமா? அவருக்கு எந்த எக்ஸம்ஷனும் கிடையாது. அவரு விசாரணைக்கு போகணும், எல்லாம் ஓகே. நடந்து கொண்ட விதம் எனக்கு ஏற்புடையதா இல்லைங்கண்ணா. சாமானிய மனிதனுக்கும் இது நடந்தால் என்ன ஆகுங்கிறத நான் பார்த்தேன். மார்ச் 5ஆம் தேதி முதலமைச்சர் தலைமையில் நடைபெறும் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பாஜக பங்கேற்காது. தெளிவாக விளக்கமளித்த பின்னரும் அனைத்துக் கட்சி கூட்டம் எதற்காக எனவும் அண்ணாமலை கேள்வி. 45 கட்சிகள் அழைச்சிருக்கிறாங்க, அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அழைச்சிருக்கிறாங்க. அதிலே பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் எல்லா ஆலோசனை செய்த பிறகு அந்த கூட்டத்திலே பங்கேற்பதில்லை என்று முடிவு செய்திருக்கின்றோம். அதற்கான காரணத்தை முதலமைச்சர் அவர்களுக்கு கடிதம் மூலமாக இன்று தெரிவித்திருக்கின்றோம். முதலமைச்சருடைய கடிதத்திற்கு ஹிந்தி திணிப்பு கூடாது என்பதே எனது பிறந்தநாள் வாழ்த்து செய்தி என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டம். மாநிலத்தில் சுயாட்சி இருக்க வேண்டும் எனவும் பேட்டி. மாநிலத்தில் சுயாட்சி வேணும், குறிப்பா இன்னைக்கு திணிக்கப்படக்கூடிய இந்தி திணிப்பை கைவிடணும், இருமொழி கொள்கையை தான் கொண்டு வரணும். அதுதான் என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்து செய்தி. தமிழ்நாட்டின் நலனையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுத்தர மாட்டோம். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாள் உறுதிமொழி ஏற்பு. ஒரே இலக்கு தமிழ்நாட்டின் நலனையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுத்தர மாட்டோம். இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம். தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம். தமிழ்நாடு போராடும். தமிழ்நாடு. தனது 72வது பிறந்தநாளையொட்டி அண்ணா கருணாநிதி நினைவிடங்களில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை. இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம். மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என முழக்கம். தனது பிறந்தநாளையொட்டி தந்தை பெரியார் நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை. சென்னை பெரியார் திடலில் உள்ள நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். சென்னை ராயப்பேட்டை அரசு பள்ளியில் மாணவர் சேர்க்கையை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மாணவர்களுக்கு மலர் மாலை அணிவித்து இனிப்புகள் வழங்கி வாழ்த்து. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு மழலை குழந்தைகள் பிறந்தநாள் வாழ்த்து. ஹாப்பி பர்த்டே சிஎம் அப்பா என்று கூறி வாழ்த்து தெரிவித்தனர். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிறந்தநாள் வாழ்த்து. கடிதம் மூலம் வாழ்த்து செய்தி அனுப்பிய குடியரசுத் தலைவர். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு பிரதமர் நரேந்திர மோடி பிறந்தநாள் வாழ்த்து. நல்ல உடல் நலத்துடன் நீண்ட ஆயுளுடன் வாழ வாழ்த்துகிறேன் என எக்ஸ் தளத்தில் பதிவு.
தமிழ்நாடு முதலமைச்சரும் சகோதரருமான மு.க.ஸ்டாலினுக்கு ராகுல் காந்தி பிறந்தநாள் வாழ்த்து. அரசியலமைப்பு சட்டம், கூட்டாட்சி தத்துவத்தை பாதுகாப்பதில் நாம் இணைந்து நிற்போம் என எக்ஸ் வலைதளத்தில் பதிவு. பதினொன்று மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவ மாணவிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து. மாணவர்களின் உயர்கல்விக்காக புதுமை பெண், நான் முதல்வன் உள்ளிட்ட திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருவதாகவும் பெருமிதம். திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலை தனியார் எஸ்டேட்டில் டெட்டர்னேட்டர்கள் வெடித்து இளைஞர் உயிரிழந்த விவகாரம். சிறுமலை காவல் நிலையம் உள்ளிட்ட இடங்களில் தீவிரவாத எதிர்ப்பு படையினர் அதிரடி விசாரணை. தீவிரவாதம் தலை தூக்கும் அளவுக்கு தமிழ்நாட்டு மக்களின் பாதுகாப்பு முற்றிலும் சீர்குலைந்துள்ளதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். திண்டுக்கல் சிறுமலையில் மர்மப்பொருள் வெடித்து ஒருவர் உயிரிழந்ததை சுட்டிக்காட்டி எக்ஸ் தள பதிவு. நாடக வீடியோக்கள் மீதான நாட்டத்தை குறைத்து நாட்டு மக்களின் பாதுகாப்பில் கவனம் செலுத்த வேண்டும். முதலமைச்சர் அடிக்கடி சொல்லிக் காட்டும் இரும்பு கரத்தை இப்போதாவது பயன்படுத்த வேண்டும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். நடிகை பாலியல் புகார் தொடர்பாக சீமான் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு மீது மார்ச் 3ஆம் தேதி விசாரணை. உச்சநீதிமன்ற நீதிபதி பி.வி. நாகரத்னா அமர்வு முன்பு விசாரணை நடைபெறவுள்ளதாக தகவல். சீமான் வீட்டு பாதுகாவலர் மீது வழக்கு தொடுத்த நீலாங்கரை காவல் ஆய்வாளர் பிரவீன் ராஜேஷ் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். முன்னாள் எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் நலச்சங்கம் சார்பில் மாநில மனித உரிமைகள் ஆணையத்தில் முறையீடு. தன்னை அசிங்கப்படுத்துவதற்காக சீமான் நாடகம் ஆடுவதாக நடிகை விஜயலட்சுமி குற்றச்சாட்டு. 50,000 ரூபாய் பணம் அனுப்பியது எதற்காக என பல கேள்விகளை முன்வைத்து விஜயலட்சுமி பதில் வீடியோ. என்னதான் உன்னோட பிரச்சனைன்னு பிரஸ்காங்க கேள்வி கேட்கணுமா? சீமான், 2023 எதுக்கு நீ 50,000 ரூபாய் போட்ட? உன்னோட மதவ செலவும் இருக்கான் இல்லையா, 1 கோடி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி ப்ரூட்டஸ் கிட்டலாம் சொல்லி என் மானத்தை வாங்கினா இல்லையா, அதெல்லாம் எதுக்கு பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வழக்கு கொடுத்துருக்கேன். நீ ஆம்பளையா இருந்தால் எதுக்கு மதவ செலவம் காப்பாற்றி விட்டுட்டு இருக்கடா? எதுக்கு மதவ செலவம் காப்பாற்றி விட்டுட்டு? பாஜக திமுக குறித்த விஜயின் விமர்சனம் தொடர்பாக அன்புமணியிடம் கேள்வி எழுப்பிய செய்தியாளர்கள். சாரி ப்ரோ என அன்புமணி பதில். பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் வேளாண் நிழல் நிதிநிலை அறிக்கை வெளியீடு. 85,000 கோடி மதிப்பு கொண்ட 115 அம்சங்களை நிறைவேற்ற தமிழக அரசுக்கு பரிந்துரை. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே செம்மண் குவாரி அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் போராட்டம். குவாரிக்கு சென்ற லாரியை தடுத்த மக்களை குண்டுகட்டாக கைது செய்த காவல்துறையினர். சிதம்பரத்தில் பிரதமரின் உருவ பொம்மையை மனிதநேய மக்கள் கட்சியினர் எரித்ததற்கு பாஜகவினர் எதிர்ப்பு. சிதம்பரத்தில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பாஜகவினருக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு. அரியலூர் ரயில் நிலையத்தில் 77 லட்சம் ஹவாலா பணம் பறிமுதல். பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்த நபரை பிடித்த போலீசார் வருமான வரித்துறையினரிடம் ஒப்படைத்தனர். சென்னை மெட்ரோ வழித்தடத்தில் பூந்தமல்லி பணிமனை முல்லைத்தோட்டம் இடையே பணிகள் நிறைவு. மோட்டார் டிராலியை வெற்றிகரமாக இயக்கி அதிகாரிகள் சோதனை. சென்னை மாநகராட்சியில் கொளத்தூர், வில்லிவாக்கம், தியாகராய நகர் என 6 புதிய மண்டலங்கள் உருவாக்கம். 14ஆக இருந்த மண்டலங்களின் எண்ணிக்கை தற்போது 20ஆக உயர்வு.
செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் வடமாநில இளைஞருக்கு அறுவை சிகிச்சை செய்ய மருத்துவர்கள் மறுப்பு. முதல்வரின் மருத்துவ காப்பீடு அட்டை இல்லாததால் இளைஞரை வெளியே அனுப்பியதால் காலில் கட்டுடன் சொந்த ஊருக்கு சென்ற இளைஞர். கன்னியாகுமரி மாவட்டம் இடையம்புத்தன்துறையில் மின்சாரம் பாய்ந்து 4 பேர் பலி. கோயில் திருவிழாவின் போது மின்கம்பி மீது ஏணி உரசியதால் நேர்ந்த விபரீதம். பிப்ரவரி மாத ஜிஎஸ்டி வசூல் 1.84 லட்சம் கோடி ரூபாயாக அதிகரிப்பு. கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதத்தை காட்டிலும் 9.1% அதிகம் என மத்திய அரசு தகவல். வரி பகிர்வை 41% இருந்து 40% குறைக்க மத்திய அரசு முயற்சிப்பதாக சித்தராமையா குற்றச்சாட்டு. கர்நாடகா வஞ்சிக்கப்பட்டால் தெருவில் இறங்கி போராட தயங்க மாட்டோம் என்றும் ஆவேசம். இந்திய பங்குச்சந்தை வாரியமான செபி அமைப்பின் 11வது புதிய தலைவரானார் துஹீன் கந்தா பாண்டே. மாதாவி பூரிபுஜ் பதவிக்காலம் நேற்றுடன் முடிந்ததை அடுத்து புதிய தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டார். பஞ்சாப் மாநிலத்தில் போதைப்பொருள் புழக்கத்திற்கு எதிரான நடவடிக்கைகள் தீவிரம். ஹோஷியார்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட காவல்துறை. காற்று மாசுக்கு எதிரான நடவடிக்கைகளால் கட்டுமான பணிகளுக்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டதன் எதிரொலி. கட்டுமான தொழிலாளர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க ஹரியானா, உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. ஒடிசா மாநிலத்தில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வலியுறுத்தி காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம். தடையை மீறி முதலமைச்சர் மோகன் சரண் மாஜி வீட்டின் முன்பு நடைபெற்ற போராட்டத்தால் பரபரப்பு. உத்தரகாண்ட் மாநிலம் சமோலி பனிச்சரிவில் சிக்கியவர்களை மீட்கும் பணிகள் தீவிரம். பாதிக்கப்பட்ட 2 பேர் ஹெலிகாப்டர் மூலம் ரிஷிகேஷ் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற மீட்புப் படையினர். உத்தரகாண்ட் மாநிலத்தில் சமோலி பகுதியில் பனிச்சரிவில் சிக்கிய 55 பேரில் 50 பேர் மீட்பு. 4 பேர் உயிரிழந்த நிலையில் மாயமான 5 பேரை தேடும் பணி தீவிரம். பதினைந்து ஆண்டுகள் பழமையான வாகனங்களுக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் பெட்ரோல் பங்குகளில் எரிபொருள் வழங்க தடை. காற்று மாசை குறைக்கும் வகையில் டெல்லி அரசு நடவடிக்கை. வங்கதேசத்தில் தேசிய குடிமக்கள் கட்சி என்ற பெயரில் புதிய கட்சி தொடங்கிய மாணவர் அமைப்பினர். ஷேக் ஹசீனா ஆட்சி கவிழ்வதற்கு காரணமாக இருந்த போராட்டத்தை முன்னின்று நடத்திய அமைப்பு. பிரபல பாடகி ஸ்ரேயா கோஷல் எக்ஸ் தள பக்கம் பிப்ரவரி 13ஆம் தேதி முதல் முடக்கம். இந்த கணக்கில் இருந்து வரும் தகவல்களை நம்ப வேண்டாம் என இன்ஸ்டாகிராமில் பதிவு. ராவண்டியில் மழையால் கைவிடப்பட்ட 2 போட்டிகளுக்கான முழுமையான டிக்கெட் கட்டணம் திருப்பி அளிக்கப்படும். பிப்ரவரி 25 மற்றும் 27ஆம் தேதி நடைபெற இருந்த ஆட்டங்கள் குறித்து பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் அறிவிப்பு. சாம்பியன்ஸ் டிராபி தொடரின் அரையிறுதிக்கு முன்னேறியது தென்னாப்பிரிக்கா அணி. இந்தியா, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா அணிகளை தொடர்ந்து 4வது அணியாக தென்னாப்பிரிக்கா அரையிறுதிக்கு தகுதி பெற்றது.